ஹாய் guys, this is ஹேமந்த். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் இருக்காருன்னா கோடீஸ்வரன். வணக்கம் ப்ரோ. எடிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை அது ஹெல்ப் பண்ண போறா? ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எஸ், யாரெல்லாம் இந்த ஏஐ தெரியாமல் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு 10-20 பேர் பண்ணுற டீம் ஒர்க்கை அப்படியே இந்த டூல் நமக்கு பண்ணி கொடுத்துரும். பின்னாடி அதுக்கு என்ன இன்ஜினியர்ஸ் அவங்க எதுவுமே தேவை கிடையாது ஆக்சுவலி. இப்போ ஏஐனா என்ன, எல்எல்எம்னா என்ன, ஏஐ அசிஸ்டன்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் பேசிக்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராம்ப்டிங் டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸ்கிரிப்ட்ல இருந்து ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறோம், ப்ராம்ப்ட்ல இருந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம், இமேஜ்லேருந்து அடுத்த வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். இதுக்கு இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஃப்ளோ டூல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். இந்த ட்ரெண்டாக இருக்கிறது இப்போ இந்த கிக்ஸ் ஃபீல்டு தான் ப்ரோ பயங்கரமாக இந்த வீடியோ ஜென்ரேஷன், இந்த வீடியோ இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ 1 to 2 years தான் இந்த ஹைப் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஏக்கு அப்புறமா வேறு ஏதோ பெரிய விஷயம் வரப்போதா? ஏஜிஏன்னு சொல்லிட்டு அடுத்த ஒன்று வருது, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வருது. அது பின்னாடி பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்எல்எம் மாடல் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சு ஏதாவது தெரியுங்களா? எல்எல்எம் இல்லை, ஐடியா இல்லை. ஆஸ் ஏ காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஹாய் guys, this is ஹேமந்த். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல யார் இருக்காருன்னா கோடீஸ்வரன். இவர் யாருன்னா ஏஐ பற்றி ஈஸியாக நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிருக்காரு. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேண்ணா. சூப்பர். ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹேமந்த். இந்த ஒரு பாட்காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஈவன் நான் சென்னைக்கு போனோம், அங்கேயுமே என்னால் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் எப்படிலாம் ரொம்ப பிளான் பண்ணி ஃபைனலி இந்த மாதிரி எப்படியோ பண்ணியா அனுன்னு வந்துட்டோம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட் ப்ரோ. சூப்பர். எஸ் ப்ரோ. ஓகேண்ணா, எப்படி உங்கள் ஜேர்னி இந்த ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ மை நேம் இஸ் கோடீஸ்வரன். நான் சவுத் தமிழ்நாடுலேருந்து வரேன். ஸோ பேசிக்கலி மை நேட்டிவ் இஸ் சிவகாசி. நான் சிவகாசிலேருந்து தான் இருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அண்ட் நான் காலேஜ் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப் டெவலப்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தமிழ் அந்த சைடில் சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டாக நாங்கள் மேனுவலாக கோடிங் எல்லாமே பண்ணி நாங்கள் வெப்சைட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் அப்போயே பார்த்தீங்கன்னா இன்டர் காலேஜில் எல்லாமே நாங்கள் பயங்கரமாக வின் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். வெப் டெவலப்மெண்ட்னா சூப்பராக போய்கிட்டு இருந்தது. பட் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த wix.comனு ஒரு டூல் வந்துச்சு. ஸோ அந்த wix.com டூல் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நமக்கு தேவையான வெப்சைட்டை பண்ண முடியும். ஸோ நாங்கள்லாம் உட்காந்து மேனுவலாக உட்காந்து கோடிங் பண்ணி நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் அப்போலாம் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லி வின் பண்ணிட்டு இருந்தோம். இது எந்த வருஷம்? லைக் நீங்கள் ஆக்சுவலி 2014 to 16 அந்த டைமில் நாங்கள் மேனுவலாக உட்காந்து கோடிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். வெப்ல போன இன்டர் காலேஜ்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி wix.comனு ஒரு டூல் வந்ததுக்கப்புறம் இனிமேல் கோடிங்லாம் தேவை இருக்காது, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நம்ம வெப்சைட்லாம் டெவலப் பண்ணலாம்னு சொன்னதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த டொமைன் முடிஞ்சிச்சுரா இனிமே அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுலேருந்து ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் அண்ட் மெயினாக எடிட்டர். ஸோ இதில் நான் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் வீடியோ எடிட்டராக நான் ஒரு 9 இயர்ஸாக இது வரைக்கும். இப்போ இது 10th இயர், வீடியோ எடிட்டர் 10th இயராக நான் இருந்தேன். ஸோ இது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஐ ஸ்டார்டட் கண்டென்ட் கிரியேஷன். வீடியோ எடிட்டிங்கில் நான் ஏன் அதை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நான் ஒரு 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பட் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எனக்கு ஐ வாண்ட் டு டூ திஸ் கண்டென்ட் கிரியேஷன். அண்ட் நான் எங்கே இந்த கரெக்டாக அந்த ஏஐ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு டூல் பற்றி நான் பார்த்தேன், ரெப்லைட்னு ஒரு டூல். ரெப்லைட். ஸோ ஈவன் இப்போ கமல்ஹாசன் சார் கூட அந்த டூலை பற்றி பேசினேன். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெப்லைட்னு ஒரு டூல் வந்துச்சு. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சேம் நான் காலேஜ் டைமில் எங்கே அந்த வெப் டெவலப்மெண்ட்டை விட்டனோ அதை அப்படியே நான் சும்மா ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருந்தேன். ரெப்லைட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வெப்சைட்டை டைப் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் பில்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் சிம்பிளாக அதை டைப் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். வித்தின் 2 மினிட்ஸில் பக்காவாக சூப்பரான வெப்சைட் நான் டெவலப் பண்ணி கொடுத்துச்சு. அப்போயே செம்ம ஷாக்கு. என்னடா ஒரு ஏஐ டூல் இப்படி பயங்கரமாக பண்ணி கொடுக்குதே அப்படின்றப்ப தான் ஓகே இது என்ன அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமாக நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆட்டோமேஷன் இருந்தது, ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறது, வீடியோ ஜென்ரேஷன் பண்ணுறது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. இந்த வெப் மட்டும் இல்லாமல் நானுமே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே இது பயங்கரமான ஒரு கான்செப்டாக இருக்குது. இதில் முக்கியமாக நான் தமிழ் மக்களுக்கு ஏஐ பற்றி பேசணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் கோடின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அரௌண்ட் ஒரு 50K + ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பட் ஃபினான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா டீச் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா போய்கிட்டு இருந்தது. பட் அதை விட எனக்கு இந்த ஏஐ இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. பேசிக்கலி ஐ எம் டெக் ஆல்சோ, எனக்கு பயங்கரமாக டெக் பேக்ரவுண்டும் பயங்கரமாக இருந்தது. எனவே இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன்.
பட் இந்த டெக்கு வந்து பயங்கரமாக என்ன நாலேஜ் என்ன கோடிங் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதனால அப்படியே இந்த ஏஐ வந்து தமிழ் மக்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் திஸ் கண்டென்ட் கிரியேஷன். இந்த ரெப்லைட்டை பற்றி நீங்கள் நடுவில் பேசினேன் கரெக்டாக. இந்த ரெப்லைட் வந்து நீங்க எப்போ இதை வந்து பாத்தீங்க? ஏன்னா சாட் ஜிபிடிலாம் இப்போ வந்ததுதான். நீங்க சொல்ற ரெப்லைட் பாத்தீங்கன்னா இது எப்போ வந்து அரௌண்ட் ஒரு 1.5 இயர்ஸ் பிஃபோர்ஸ் வந்து நான் 1.5 இயர்ஸ் முன்னாடியே வந்து இந்த ரெப்லைட்டை பத்தி பார்த்துருந்தேன். ஸோ அப்போ இருந்து ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஆல் த டூல்ஸ். நான் வந்து அப்போ ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 100+ ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்துட்டேன். 100+ ஏஐ டூல்ஸ் அப்போயே நான் பார்த்துட்டேன், நிறைய பார்த்துட்டேன். ஓகே, இது வந்து இந்த ஹிஸ்டரி ஒரு பெரிய பூமா போற விஷயமா இருக்க போது சொல்லி ஐ ஸ்டார்டட் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் தட் நம்மளோட ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு மேனுவல் ஒர்க்கு குறைக்குது. ஏன்னா நான் காலேஜில் உட்காந்து மேனுவலாக டைப் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரிப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து திஸ் வில் பி த ஹியூஜ் அட்வான்டேஜ், இம்பாக்டாக இருக்க போகுது. ஹியூஜ் இம்பாக்ட். அண்ட் ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் இன் தமிழ். ஸோ தட்ஸ் வை. சூப்பர்ண்ணா, சூப்பர். ரைட் நவ் 70K+ ஃபாலோவர்ஸ். 70K+ ஃபாலோவர்ஸ். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக எடிட்டராக இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க கரெக்டாக? இப்போ ஏஐ வந்து எடிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை அது வந்து ஹெல்ப் பண்ண போகிறா? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் வீடியோ எடிட்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா டொமைன்லுமே எடுத்துட்டிங்கன்னா ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். பட் இதுவே வந்து ரிப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எஸ், யாரெல்லாம் இந்த ஏஐ தெரியாமல் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வீடியோ எடிட்டராக இருக்கிறப்ப, நான் அந்த டைமில் இருந்தப்போ அப்போ தான் வந்து ஒவ்வொரு டூலாக வர ஆரம்பிச்சது. அப்போயே வந்து நான் வந்து அந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நான் வீடியோ ஜென்ரேஷன் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்போயே வந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அப்படி தான் இருக்குது. ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இனிமேல் வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரப்போகுது. ஓகே, அதுக்கு ஒரு 5 பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் எடிட்டிங்காகவே இருந்தால் அது என்ன சொல்லுவீங்க? ஸோ இப்போ ஏஐ எடிட்டிங் பக்கம் போனீங்கன்னா, நம்ம மேனுவலாக உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டடாக எடிட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதை ஒரு ஏஐ டூலில் கொடுத்து நம்ம எல்லாமே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஹியூமன் இன்டர்ஃபேஷன் வந்து கண்டிப்பாக அதில் வேணும். நம்ம எங்கே கட் வேணும், எந்த இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எங்கே நம்ம இந்த வீடியோ ஜென்ரேஷனில் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த கிரியேட்டிவாக இருக்கும் இல்லையா, அந்த கிரியேட்டிவ் வர இடத்துல எல்லாத்தையுமே ஓனாக வந்து இந்த வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த ஒரு ப்ராசஸ் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். அந்த இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்டுக்கு மட்டுமே ஐ சஜஸ்ட் சாட்ஜிபிடி. சாட்ஜிபிடி ஒன் ஆஃப் த எனிவே சாட்ஜிபிடி வந்து என்னோட பயங்கரமான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். ஓகே, அந்த சாட்ஜிபிடியில் நமக்கு தேவையான இமேஜ் ப்ராம்ப்ட் எல்லாமே பக்காவாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இமேஜ் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம அடுத்து வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதில் அகைன் நான் சஜஸ்ட் பண்ணுற டூல் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட ஃப்ளோ டூல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதில் இனிமேல் இதை பற்றி நிறைய டூல் இருக்குது, நான் இனிமேல் சொல்கிறேன். இந்த கூகுள் ஃப்ளோ டூலில் ஃப்ரீயாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ஜென்ரேட் பண்ண இனிமேல் ஸ்கிரிப்ட்லேருந்து ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணுறோம், ப்ராம்ப்ட்லேருந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம், இமேஜ்லேருந்து அடுத்த வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். இதுக்கு இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷனுக்கு ஃப்ளோ டூல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். ஸோ அது வந்து ஒரு டூல். இது வந்து கூகுளோட இனிமேல் இது வந்து ஒரு கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் வேணும்னா பிக்சரை கொடுத்துட்டு அதை அனிமேட் பண்ணோம்னா அனிமேட் பண்ணிக்கலாம். ஈவன் அதில் சவுண்ட் எஃபெக்ட்டும் வரும். ஸோ இதுக்கு அடுத்து செகண்ட் ஒரு டூல் பார்த்தீங்க அப்படின்னா மிட்ஜர்னி வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூல். அதுலேயுமே சேம் ப்ராசஸ், இமேஜ் ப்ராம்ப்ட் இமேஜ்க்கு அப்புறம் வீடியோ. ஸோ இதோட ப்ராசஸே இப்படி தான் இருக்கும். எடுத்ததுமே வீடியோ ஜென்ரேட் பண்ணால் அப்படின்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் வராது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியான்னு ஒரு டூல் இருக்குது. அதுலேயும் கிரியாங்கிறது ஒரு காமனான ஒரு டூல். இந்த காமனான டூலில் எல்லா மாடல்ஸையும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் டூலுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு டூல். இதுக்கப்புறம் இதோட முக்கியமான டூல் இப்போ வந்து ட்ரெண்டாக இருக்கிறது வந்து கிக்ஸ்ஃபீல்டு. கிக்ஸ்ஃபீல்டு. ஓகே. ஸோ இந்த கிக்ஸ்ஃபீல்டு தான் ப்ரோ பயங்கரமாக இந்த வீடியோ ஜென்ரேஷன் இந்த வீடியோ இண்டஸ்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. இதில் மெயினான விஷயம், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு பதிலாக ஒரு அவதார் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா அப்படி ஈவன் எனக்கு ஒரு கிங்காங் பேசணும் இருக்கலாம். கிக்ஸ்ஃபீல்டில் மோஷன் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் இப்போ நான் இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னோட ரா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன ஃபேஸ் எனக்கு மாஃப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்பைடர்மேனை மாஃப் பண்ணணும் அப்படின்னா அப்படியே அந்த பிக்சரை மட்டும் அப்லோட் பண்ண போதும் கம்ப்ளீட்டாக வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஃபோட்டோ போட்டு கூட அதை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். கிக்ஸ்ஃபீல்டில் வந்து தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக ஆக்சஸபிளா? இல்லை, கிக்ஸ்ஃபீல்டு மட்டும் ஃப்ரீ ஆக்சஸபிள் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அரௌண்ட் ஒரு $12 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம பட் நம்ம ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இது வெட்டிங்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா வெட்டிங்லேருந்தே வந்து இந்த எடிட்டிங் எல்லாமே டிரான்சிஷன்லாம் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இவன் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரிலாம் வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும். அதுக்கெலாம் அந்த டிரான்சிஷன்லாம் கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா அதுவே அதான் மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போ இன்னொரு விஷயம்னா, இப்போ வந்து ஏஐ ஜாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இது எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு.
ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், அது ரீப்ளேஸ் பண்ற முன்னாடி நம்ம என்ன ஏஐ விஷயம்லாம் கத்துக்கிட்டா அது வந்து நம்ம வந்து சேஃபா இருக்கலாம்னு நீங்க சொல்வீங்க? ஓகே ப்ரோ. ஸோ ஏஐ வந்து கண்டிப்பா எல்லா ஜாப்புமே ரிப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஐ மீன் பட் அதே சமயம் ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணாதான் கேட்டீங்க அப்படின்னா அதையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் இந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கரமாக ஆந்த்ராபிலேருந்து ஒரு டூல் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒன்று லான்ச் பண்ணதுலேருந்து இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரி செக்டருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்ணும் அந்த டூல் பேசிக்கா? ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏஐ ஏஜென்ட் இது வரைக்கும் நம்ம ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கோடிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த டூல் பார்த்தீங்கன்னா கிளாட்லேருந்து வந்திருக்கிற இந்த டூலு நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் மட்டும் வந்து கம்ப்ளீட் ஏஜென்ட் டீம்லாம் சேர்ந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி பண்ணதுனால ஒரு 10-20 பேர் பண்ணுற டீம் ஒர்க்கை அப்படியே இந்த டூல் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துரும். இந்த கிளாட்லேருந்து வந்திருக்கிற அந்த கோவொர்க்னு ஒரு டூல். அப்போ பின்னாடி இருக்க அதுக்கு என்ன இன்ஜினியர்ஸ் அவங்க எதுவுமே தேவை கிடையாது. ஆக்சுவலி என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் இப்போ இதனால தான் வந்து ஏன் இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் ஏன் குறைஞ்சது அப்படின்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் டெவலப்பர்ஸ்லாம் வந்து இனிமேல் வந்து தேவை இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னாடி இருக்கிறவங்க டெஸ்டர்ஸ்லாம் வந்து இனிமேல் தேவை. ஏன்னா அந்த ஒரே ஒரு டூல் வந்து எல்லா வேலையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருது. ஈவன் இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி நானே வந்து எனக்குமே வந்து பயங்கரமாக நான் ஏ டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈவன் எனக்குமே வந்து ஒரு டூல் வந்துருக்கு, கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு ஒரு டூல் இருக்குது. கூகுள் ஆன்டி கிராவிட்டி. ஸோ அந்த டூல்லுமே வந்து நம்ம இப்போ இன்கேஸ் எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டெவலப்பர்கிட்ட போயிட்டு வெப் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு நான் வந்து தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன், பே பண்ணி பண்ணியிருப்பேன். பட் இப்போ இந்த டூலில் எனக்கு என்ன வெப்சைட் வேணுமோ நான் ஜஸ்ட்டு டைப் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து எனக்கு இந்த டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஈவன் இதில் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா இதில் வந்து டெஸ்டிங், இதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா டீபக்கிங் எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துரும். அண்ட் முக்கியமாக இதை வந்து நான் ஒரு வீடியோ எடிட்டர் நான் எப்படி இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ எடிட்டிங் அதெல்லாமே விட்டுருங்க, நான் ஒரு நான் ஒரு கஸ்டமர் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் போய் பே பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு அந்த டூலே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தது, விச் இஸ் வெரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு டூலே என்னோட காஸ்ட் ஆஃப் எல்லாத்தையும் குறைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து அதை தான் பார்ப்பேனே தவிர ஆப்வியஸாக நான் வந்து போய் ஒரு பெரிய டீம் பே பண்ணி பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஏஐ ஜாப்ஸை ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ், யாரெல்லாம் ஏஐ கற்றுக்காமல் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களோட ஜாப்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஹச்ஆர் இருக்கிறாங்க, ஒரு டீம் ஹச்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 20 பேரோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா மந்த்லி ஒரு 200+ அப்ளிகேஷன் வருது, இல்லை 2000 அப்ளிகேஷனே வருது அப்படின்னா உட்காந்து மேலே ரிவ்யூ பண்ணி அவங்க வந்து வேணுங்கிறவங்கள ஃபில்டர் பண்ணி ஜாப் வந்து ரிக்யர் பண்ணுவாங்க. பட் இப்போ இவங்க பண்ணுற அந்த மேனுவலுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு சிம்பிள் ஆட்டோமேஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 20 பேர் பண்ணுற வேலையை அப்படியே அந்த ஆட்டோமேஷன் டூல் மட்டுமே பண்ணிடும். ஓகே சரி, அப்படியே அந்த ஆட்டோமேஷன் மட்டுமே பண்ணிடும். எந்த அளவுக்குன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கில் என்ன தேவையான ஃபில்ட்ரு எல்லாமே வந்து இந்த ஆட்டோமேஷன் டூல் வந்து பண்ணுற மாதிரி நம்மளால் ஆட்டோமேஷன் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்டோமேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆட்டோமேஷனில் மேனுவல் ஒர்க்கை மேக்ஸிமம் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஈவன் நாங்களுமே நிறையா அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால மேனுவல் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நமக்கு தேவையே இருக்க மாட்டாங்க. ஈவன் கம்பெனிஸ்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து டெவலப் பண்ணி படித்து ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணி போனாலும் கம்பெனி சைடு எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பென்சஸை குறைச்சிட்டு எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க மேக்ஸிமம் இந்த டூல் கொடுக்குற காஸ்ட்டை விட இந்த கொடுக்குற எம்ப்ளாயி காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை விட ரிசல்ட் இங்கே அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஈவன் இன்னைக்கு ரீசெண்டாக கூட ஒன்று பார்த்துருந்தேன், ஸ்ரீதர் வேம்பு சார் இருக்கார் இல்லையா, சோகோவோட அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கோடை மட்டும் டிபெண்ட் பண்ணி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒரு ஆப்ஷனை வந்து தேடி போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அவருக்குமே அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அவரே சொல்கிறாரு அப்படின்னா இந்த கோடிங்லாம் உட்காந்து மேலே டைப் பண்ணி டெவலப் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கி. அண்ட் ரீசனாக நம்ம ஃபைனான்ஸ் பட்ஜெட் வந்தப்போ கூட பார்த்துருப்போம், லைக் இந்த கண்டென்ட் கிரியேஷன், அனிமேஷன் இதுக்காகவே வந்து ஒரு பல கோடிங்க பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டிருந்தாங்க, ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேஷன் தான் மெயினாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டென்ட் கிரியேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்னதான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை என்னதான் ஒரு சர்வீசஸ் பில்ட் பண்ணியிருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அது வந்து டிவி சேனலாக இருக்கலாம். பட் டிவி சேனல் போனோம்னா டிவி சேனலே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
சேச்சுரேஷன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நீங்க என்ன லைஃப்ல என்னனாலும் பண்ணுங்க. நீங்க வந்து உட்காந்து படிக்கிறது கண்டிப்பா இருக்கணும். நீங்க வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்க இல்ல பிசினஸ் பண்றீங்க, என்ன பண்ணாலும் கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர். இப்போ நம்ம என்ன ஏஐ டூல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஜாப் ரோல் வந்து இருக்க போது நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் எப்படி ஒருத்தர் வந்து கற்றுக்கலாம், எப்படி அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம்? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இவங்க சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு 1 month இல்லை ஒரு 3-4 months முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் சொல்லி அந்த ஹைப் பண்ணியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோங்கிற பொறுத்து நமக்கு தேவைக்கான ரிசல்ட் வரும். பட் இது வந்து முன்னாடி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து மேனுவலாக கொடுத்து ஒவ்வொன்றுமே வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் நமக்கு ப்ராப்பராக வருன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதில் வந்து சில ப்ராம்ப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். எல்லாத்தையுமே உட்காந்து அது தனியாக வந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. அதில் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த LLM மாடல்ஸ் எல்லாமே பயங்கரமாக பெட்டராக இருக்குது. நீங்கள் என்னவே கொடுத்தாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து கொடுத்துரும். இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வெளியே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அஸ் அ கஸ்டமராக நான் ஒரு AI டூல் யூஸ் பண்ணுறப்ப ப்ராம்ப்ட்டை மட்டுமே உட்காந்து நம்ம இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு என்ன கொடுத்தாலும் நமக்கு LLM வந்து ப்ராப்பராக இருக்குது. LLM வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாச்சும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஏஐ வந்து எப்படி ஒருத்தர் கற்றுக்கலாம், இந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐனா என்ன, LLMனா என்ன, ஏஐ அசிஸ்டன்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் பேசிக்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராம்ப்டிங் டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் இது வந்து ரொம்ப ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்குள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு சில டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த பேசிக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் கிடச்சிடும். இதுக்கப்புறம் வந்து இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னென்ன LLM மாடல்ஸ்லாம் இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ LLM மாடல் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சு ஏதாச்சும் தெரியுங்களா? LLM இல்லை, ஐடியா இல்லை. ஓகே. இப்போ LLM மாடல்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500+ LLM மாடல்ஸ் இருக்கு. ஸோ LLM மாடல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ChatGPT ஓப்பன் பண்ணீங்கன்னா GPT 5.2ன்னு ஒன்று இருக்கும். ஆமா. ChatGPT.comங்கிறது ஒரு AI அசிஸ்டன்ட். GPT 5.2ங்கிறது ஒரு LLM மாடல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500+ LLM மாடல்ஸ் இருக்குது. பட் இந்த LLM மாடல்ஸ்லாம் எல்லாத்தையுமே உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் ஒன்று கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில் என்ன மாதிரிலாம் AI டூல்ஸை கொண்டு வரலான்றது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை ரெகுலராக கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே எப்படி வந்து AI டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீல்டில் நீங்கள் என்ன மாதிரி AI டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கிறீங்க, அந்த இதில் இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதோ வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துலேயுமே எப்படி உங்களோட ஃபீல்டில் எப்படி இந்த AI கொண்டு வரலான்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங் வந்தப்போ வீடியோவில் வந்து என்ன வீடியோ எடிட்டிங் நீங்கள் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அந்த பில்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணி முடிச்சுக்கோமா அதில் பக்காவாக நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அகைன் இந்த AI வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் சேச்சுரேஷன் ஆயிரும். பட் யார் ரொம்ப சேச்சுரேட்டடாக ஆவாங்க அப்படின்னா நம்ம ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த ஸ்கில்ஸ்லாம் யாருமே தெரியாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க, இந்த ஏஐலாம் வேஸ்ட்டு, ஏஐலாம் யூஸ் பண்ணி நான் கோடிங்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ட்ரெடிஷ்னலாக தான் நான் உட்காந்து மேனுவலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் போகாமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏஐ டூல்ஸை மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மேபி ஃபியூச்சர் வந்து பயங்கரமாக எப்படி போகுன்னே தெரியாது. ஸோ அதனால் இதுதான் ரோட் மேப். அண்ட் இதில் முக்கியமான ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன். ஸோ இந்த ஆட்டோமேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 முக்கியமான டூல் இருக்குது. ஒன்று மேக் இருக்குது, இன்னொன்று N8N இருக்குது. மேக்கோட N8N வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். N8N டூலை மட்டும் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மேனுவல் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டைம் சேவ் பண்ண முடியும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் ஈவன் அந்த டைமில் மற்ற பிஸ்னஸ் கூட நம்மளால ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேஷன் இஸ் த பெஸ்ட் ஸ்கில். அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஆட்டோமேஷன், ஈவன் இது 1 or 2 இயர்ஸ் கூட சொல்ல முடியாது. ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இவ்வளோ பூம் ஆனதோ அதே மாதிரி அடுத்து இந்த ஆட்டோமேஷன் வந்து பயங்கரமாக பூம் ஆகும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் இந்த ஒரு பார்த்த நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். ஓகே. என்னன்னா AI டூல்ஸ் 1000+ மேலே இருக்குது. AI டூல்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து மேனில் போய் பண்ணோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஃபீல்டில் எப்படி AI டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதையுமே வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சூப்பர். ஓகே. இப்போ AI வந்து 1 to 2 இயர்ஸ் தான் இந்த ஹைப் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஏஐக்கு அப்புறமா வேறு ஏதோ பெரிய விஷயம் வரப்போதா, அது என்ன? இல்லைப்பா, கண்டிப்பாக வரும். AGIன்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று வருது, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வருது. அதை பின்னாடி பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ப்ரோ அது வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அது என்ன அப்படின்னா நம்ம அது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ AI டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்களோட பிரெயின் வந்து இங்கே தேவைப்படுது. பட் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா
நீங்கள் இங்கே தேவையே இருக்காது. உங்களோட பிரெயின் கூட அதுவே எல்லாமே வேலை பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து டெவலப்மெண்ட் மோடில் தான் இருக்குது. இப்போ அதனால் கிளியராக என்ன சொல்ல முடியல. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு இந்த மாதம் ஒரு 10,000 மணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எல்லா வேலையுமே அது பண்ணி கொடுத்துரும். 10,000 ருபீஸ் உங்களுக்கு சம்பாதிக்க கொடுக்குற அளவுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணி அது எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துரும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகுது. பட் இனிமேல் அது வரட்டும், இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ ஓகே, அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இதில் மெட்டா வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் அது பயங்கரமாக வரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இனிமேல் பார்க்கலாம் அது. ஷூர், ஓகே. இப்போதைக்கு இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்னு தான். அண்ட் இதில் கூகுள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காம்படிஷனில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கூகுளை ரீப்ளேஸ் பண்ணுமா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லை எப்படி கேட்குறீங்க? இல்லை, ஏஐ வந்து கூகுளை ரீப்ளேஸ் பண்ணுமா கேட்டேன். கூகுள் தான் வந்து ஏஐ வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ வந்து கூகுள் ரீப்ளேஸ் பண்ணாது. அவங்களும் இப்போ சிம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுளில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஏஐ இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பெரிய காம்படிஷன் ஏஐ ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தான் வந்து பயங்கரமாக டாப்பில் இருக்காங்க. இனிமே ஆந்த்ராபிக் எல்லாமே இருந்தாலும் கூகுள் வந்து பயங்கரமாக டாப்பில் இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் லெவலில் அவங்க எல்லா டூல்ஸ்லையுமே வந்து ஏஐ இன்டிகிரேட் பண்ணுறதுனால கூகுள் எப்பவுமே டாப்பில் தான் இருக்கிறாங்க. ஈவன் சாம் ஆல்ட்மன் கூட சொல்லியிருக்காங்க, என்னதான் ChatGPT வந்து பயங்கரமாக பண்ண முடியும்னு நினச்சாலுமே கூகுள் வந்து பீட் பண்ண முடியாது. ஸோ கூகுள் வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. கூகுள் இருக்கும். பட் அது வந்து என்ன இதுக்கு முன்னாடி பார்த்த அளவுக்கு ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனாக இருக்காது. எல்லாமே வந்து பயங்கரமாக ஏஐ யூஸ் பண்ணி பயங்கரமாக இன்டிகிரேட் பண்ணி பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஒரு க்ரோம் எடுத்தால் கூட அடுத்து இனிமேல் யூஎஸ்லலாம் வந்துருச்சு. கூகுள் க்ரோம் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஏஐ டூல் வந்து பயங்கரமாக இன்டிகிரேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 ஏஐ டூல்ஸ் நீங்கள் சொல்லணும்னா அது என்ன சொல்லுவீங்க? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்னா, மேபி கொஞ்சம் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வந்து கொஞ்சம் கற்றுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு வந்து நான் சொல்கிறேன். பட் இந்த உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோட்புக் எல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். இப்போ நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பிடிஎஃப் ஃபைலில் தான் வந்து நிறையா நோட்புக்ஸ் நிறைய நோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃப்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஸோ நோட்புக் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டூல். இதே மாதிரி கிளாடுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டூல். அந்த கிளாடுலுமே வந்து நமக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சம்மரைசேஷன் வேணுமோ எல்லாமே வந்து கேட்டோம் அப்படின்னா பக்காவாக நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்கு நான் சொல்கிறேன், நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, மற்றபடி நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் போய் படிங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வந்து கற்றுக்கோங்க சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு சில வீடியோஸ் காமிக்கிறேன். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே கிடையாது, கம்ப்ளீட்லி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ தான். சரிங்களா, ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் தான். நான் வந்து உட்காந்து மேனுவலாக எதுவுமே பண்ணுறது கிடையாது இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்கில்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பார்ட் டைமாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ சைடஸில் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் லேர்னிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டடி தான், முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒன்ஸ் காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் மட்டும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த பர்சனல் பிராண்டிங்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வீடியோ ஜென்ரேஷன் அவங்க எல்லாமே வந்து ஒரு டூல், ஏஐ டூல் வந்து வீடியோ ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான டூல் பார்த்தீங்கன்னா ஹேஜன் ஒரு டூல். ஸோ இந்த ஹேஜன் டூலில் நம்ம பக்காவாக உங்களே வந்து அப்படியே க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ எடுக்க போகிறப்ப நீங்கள் தேவையில்லாம் அந்த டூலில் உங்களோட வாய்ஸு நீங்களே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோன் பண்ணிக்கிறதுனால நீங்கள் எல்லாமே உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு N8 டூல் பயங்கரமான டூல். ஸோ இது வந்து 4th டூல். இந்த 4th டூலில் வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் பக்காவாக பண்ணிக்கலாம். இனிமேல் ஆட்டோமேஷன் பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. இதெல்லாம் சைடு ஹசில் பண்ணுறேன், சைடு ஹசில் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லேர்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 டூல் வந்து இப்போதைக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஆனால் இப்போ வந்து என்ன மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கோடிங்கை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. பட் எங்களுக்கு ஏஐ கற்றுக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு கோடிங் எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல எதுவுமே கற்றுக்காம நாங்கள் அக்கௌண்ட்ஸு, சோசியல், அந்த எக்கனாமிக்ஸ் அதை படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ இப்படி இருக்கிறப்போ நாங்கள் என்ன கோடிங் கற்றுக்கணுமா இப்போ ஏஐ தெரிஞ்சுக்க, இல்லை சில கோடிங் ஏதாச்சும் இருக்கா, லைக் பைத்தான், ஜாவா இதை கற்றுக்கணுமா? ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஏஐ ஜென்ரலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனில் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வீக் ஆயிருவீங்க. ஓகே, ஏன்னா ChatGPT வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும். ChatGPT போய் என்ன கேட்டாலுமே சொல்லி கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஏஐ ஜென்ரலிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஏஐ ஜென்ரலிஸ்ட் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதா. ஸோ இந்த ஏஐ ஜென்ரலிஸ்ட் கான்செப்ட்டில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு கோடிங்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா
நீங்கள் இனிமேல் கோடிங்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவசியமே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பட் ஆனால் அதுக்காக ஒரு லாஜிக் இந்த இது வந்து படிச்சுக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லாஜிக்ஸ்லாம் படிக்கணும். நீங்கள் வந்து அதுக்காக வந்து நான் கோடிங்லாம் படிக்கவே மாட்டேன், காலேஜில் வந்து படிக்கவே மாட்டேன்னு இருக்க வேண்டாம். லாஜிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்ச போதும். பட் அஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போய் இன்டெப்த்தாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களோட பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி நீட்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட் வேணும். ஸோ வெப்சைட் தேவைப்படும் அப்படின்னா இதுக்கு அகைன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற டூல் கூகுள் ஆன்டி கிராவிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோன்னு இருக்குது. ஸோ இந்த 2 டூல்லையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை பக்காவாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமந்த் ப்ரோ நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வெப்சைட் எல்லாமே வந்துடும். கோடிங் நாலேஜ் எல்லாமே பண்ணிடலாம். கோடிங் நாலேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பைத்தான், ஜாவா இதெல்லாம் எதுவுமே படிக்கணும் இல்லை. வெப் பேஜ்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, ஜாவா இருக்குது. எதுவுமே டைப் பண்ணி உட்காந்து மேலே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த டூலில் உங்களுக்கு என்ன மாதிரி வெப்சைட் வேணும், என்ன கலர்ஃபுல்லாக வேணும், சரி என்ன கலர் தீமில் வேணுன்ற மென்ஷன் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு தேவையான வெப்சைட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடும். டிசைன் கூட அதுவே பண்ணிடும். லைக் அந்த வெப்சைட் டிசைன்ஸ்லாம் எல்லாமே பண்ணிடும். எல்லாமே பண்ணிடும். ஈவன் உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கோடிங் வந்து படிக்கணும் அவசியம். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் திங். எனவே நான் வந்து ஆல்வேஸ் ஆட்டோமேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த ஏஎல்லாம் தெரியாமல் இருந்துச்சிங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாவை மேனுவலாக காப்பி பண்ணி ஒரு கூகுள் ஷீட்டில் போடுறது, அவங்களுக்கு வந்து மேனுவலாக உட்காந்து ஒரு இமெயில் சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேஷன் ரெடி பண்ணலாம். ஸோ பிஸ்னஸஸ்க்கு கண்டிப்பாக ஏஐ வந்து தேவைப்படும். ஈவன் என்னோட பிஸ்னஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், ஏஐ டூட்டோன்னு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஐ தான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பிராண்டை வந்து நான் சோலோவாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி பிஸ்னஸில் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து இன்டிகிரேட் பண்ணிங்க. ஸோ ஆட்டோமேஷன், ஆன்போர்டிங் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு டேட்டாலாம் டெலிவரி பண்ணுறது, சரி அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் டெலிவரி பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஏஐ டூல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இனிமேல் கோடிங் நாலேஜ் வந்து கோடிங் இல்லை தெரியலன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் இந்த டூலை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். தேவையான டூல் எப்படி யூஸ் பண்ணுறதாலே போதும். தேவையான கோடிங் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ ஏஐ வச்சு வேறு ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல் கிட்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களோட ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு டூல் கிட் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வெட்டிங் ஸ்டுடியோலாம் இருக்கு இல்லையா, வெட்டிங் ஸ்டுடியோலாம் வந்து ஃபோட்டோ உட்காந்து கட் பண்ணி மேனுவலாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டூல் கிட் நீங்கள் ஓனாகவே ரெடி பண்ணலாம். ஜஸ்ட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ கூகுளோட ஏபிஐ மட்டும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக ஒரு ஏஐ டூல் கிட் ரெடி பண்ணலாம். ஸோ அதை பில் பண்ணிவிட்டு அதை என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏதோ எடுக்கிறாங்க, இல்லை வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அப்லோட் மட்டும் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டூல் வந்து பக்காவாக எல்லா எடிட்டிங்லாம் பண்ணுற மாதிரி நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த டூல் கிட்ட நீங்க பக்காவா ரெடி பண்ணலாம். நம்மளே ஒரு ரெடி பண்ணலாம். ஸோ ஏஐ ப்ராடக்ட் நீங்களே ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ ப்ராடக்ட் ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்க அடுத்து ஸ்டார்டட் செல்லிங், நீங்க செல் பண்ணி ஆரம்பிச்சு நீங்க மணியுமே மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல் கிட்லாம் நீங்க ப்ராப்பரா சூப்பரா பண்ண முடியும். இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். பட் எல்லா யூஸ் கேஸ்க்குமே நீங்க ஓனா ஒரு ஏஐ டூல் கிட்ட வந்து ரெடி பண்ண முடியும். ஷூர்ண்ணா. ஓகே. ஒரு வெப்சைட் வந்து இப்போ பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஒரு லைவாகவே ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு பார்ப்போம். என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒரு டூல் ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஒரு லைவாகவே ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேசிக்கலி கூகுள் ஆன்டி கிராவிட்டின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் உங்களுக்கு ஒரு லைவாகவே ஒரு வெப்சைட் இப்போ பில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா இதான் அந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னா இனிமேல் எல்லா பிஸ்னஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணி பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டியில் நான் ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். என்ன அப்படின்னா பில்ட் மீ அ வெப்சைட். ஓகே. இப்போ அடுத்து அபவுட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வெப்சைட் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் நேம் சொல்லுங்க உங்களோட பிஸ்னஸ். ஓகே. நம்ம கோபி அண்ணா இருக்காரு, அவர் வந்து ஃபிட்னஸ்லாம் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கு கிளைண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு வெப்சைட் பண்ணிட்டாங்க. இப்போ லெட்ஸே அவங்களோட பிஸ்னஸ் நேம் சொல்லுங்களேன். கோபியே போட்டுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா கோபி வித் ஃபிட்னஸ். கோபி வித் ஃபிட்னஸ். ஓகே, இதான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் நேம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பில்ட் மீ வெப்சைட் அபவுட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் அபவுட் கெட்டிங் கிளைண்ட்ஸ் இருந்தா இல்லையா, ஸோ கெட்டிங் கிளைண்ட்ஸ் ஃபார் த ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் டைப் பண்ணுறேன். நம்ம எப்படி மைண்டில் இருக்கோ அதை மட்டும் நான் டைப் பண்ணுறேன். இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் தான் தெரியணும் அவசியம், சிம்பிளாக டைப் பண்ணுறேன். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அதை வந்து நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பில்ட் மீ அ சம் மாடர்ன் ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே.
ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். பில்ட் மீ வெப்சைட் அபவுட் கோபி வித் ஃபிட்னஸ். இதுக்கு வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்து வாங்க போகிறோம். அவ்வளோ சிம்பிளாக கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம யாருனாலும் பண்ணலாம், சரிங்களா? இப்போ கோடிங்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. ஓகே, சிம்பிளாக உங்களோட வெப்சைட் என்ன வேணும், உங்களுக்கு என்ன பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு தான் அனுப்பியிருக்கோம். ஈவன் இதில் வந்து உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷனும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏஸ்தெட்டிக்காக வேணும், இல்லை கலர் இந்த கலர் வேணும், இந்த கலர் டார்க் தீம்ல வேணும், அந்த மாதிரி வேணும்னா கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் லைட் பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக எனக்கு வெப்சைட் என்ன மாதிரி வேணும், அதில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கணும், அதுலேயும் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், மாடர்ன் இதில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்து எனக்கு ஜெமினி 3 Pro மாடலை யூஸ் பண்ணி எனக்கு வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஜெமினி. ஸோ அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே ஜெமினி 3 ஃப்ளாஷ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அது எல்லாத்துக்கும்? இப்போ கிளாட் சோனட் 4.5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டிசைனிங் எல்லாமே பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ ஜெமினி 3 Pro ஹையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து நம்ம கொடுக்கும். அண்ட் ஹை இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் பெட்டர் இல்லை, பெட்டர் கிடையாது. டிசைன்ஸ் எல்லாமே நல்லா வரும், பட் அதே சமயம் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அந்த பிளான் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஈவன் உங்களுக்கு இமேஜஸ்மே இதுவே சில ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக இந்த பிளானை வந்து அப்ரூவ் கொடுத்துறேன். ஸோ இப்போ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வெப்சைட்டாக நமக்கு தெரியும், HTML இருக்கும், CSS இருக்கும், JavaScript இருக்கும், ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு பேஜில். இந்த 3 கோடிங் லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து மேலே டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நமக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் கொடுத்துட்டோம். அண்ட் ஈவன் இந்த டூல் என்னன்னா நமக்கு என்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன் வேணும், இல்லை என்ன மாதிரி இமேஜஸ் வேணும், அந்த இமேஜஸ்மே வந்து ஜெமினி வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ கோபிநாத் ஃபிட்னஸ் ரிலேட்டட்ன்றதுனால ஃபிட்னஸ் ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் இந்த டூலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்மே. அந்த இமேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் யூஸ் பண்ணலாமா? காப்பிரைட் நோ இஷ்யூ. காப்பிரைட்ஸ்லாம் இப்போலாம் காப்பிரைட்ஸ்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கன்னா யூடியூப்ல வந்து இனிமேல் காப்பிரைட்ஸ் இருக்குது. பட் இந்த இமேஜ் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் தான். அந்த அளவுக்குலாம் எதுவும் இஷ்யூ இல்லை. பட் இனிமேல் நான் உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் பக்கவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே பாருங்க இந்த அளவுக்கு இமேஜஸ்லாம் சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் பாருங்களேன். நல்லா இருக்கு. இது ஃபிட்னஸ் அந்த ஜிம் இமேஜஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி அதுவே ஒரு மாடலும் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மாடல் வந்து இதுக்கு பதிலாக நம்மளோட போட்டோ ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போட்டோ ரிப்ளேஸ் பண்ண கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிளான ஒரு நமக்கு தேவையான கோடிங் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஃபோல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபோல்டரில் நமக்கு இமேஜஸ் எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டியோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம லோக்கலாக ஃபோல்டரில் எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த LLM ஜென்ரேட் பண்ணுற கோட்ஸ் இமேஜஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்த இமேஜஸ் பாருங்கள். ஃபிட்னஸ்னால நமக்கு இமேஜஸ் வந்துருச்சு. அண்ட் எனிவே இமேஜஸ் எல்லாமே பக்காவாக முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான கோடிங் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் index.html, style.css அண்ட் script.js. ஸோ இதில் முக்கியமான என்ன சொன்னா கூகுள் ஆன்டி கிராவிட்டியில் நம்ம பில்ட் பண்ணுற வெப்சைட்டில் இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து இதுவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் மாதிரி கிடையாது, ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஓகே, புரியுது. ஸோ எரர்ஸ் வந்துச்சுன்னா அதுவே டீபக் பண்ணும். அண்ட் வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் இதுவே பண்ணிடும். அண்ட் ஈவன் இந்த டெஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா இதுவே பண்ணிடும். இப்போ டெஸ்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆமாம், இப்போ ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டெஸ்டிங்குமே இதுவே பண்ணி கொடுத்துரும். அது நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜஸ் இப்போ ஏன் இவ்வளோ கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த இமேஜஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. இனிமேல் ஃபைனல் அசட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சிருச்சு. ஈவன் இந்த கோடிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டரில் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இது இல்லை. இப்போ index.html, JavaScript. இப்போ இந்த வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ரன் பண்ணுவோம்? இப்போ ஒரு நிமிஷம், இந்த கோட் எல்லாம் முடிச்சிருச்சு. இப்போ வாக் த்ரூ வந்து இருக்கு. வாக் த்ரூ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாக் த்ரூ அதுவே வரும். பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். நானே வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ index.html இருக்கா, ஆமாம், இந்த index.html நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதான் வெப்சைட்டு. வாவ், CSS சூப்பராக இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஸோ கீழே வந்து யார் நேம்ஸ் எல்லாம் வேணுமோ ஸ்டாட்டிக்கான ஒரு வெப் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ஒரு 5 minutes ஆயிருக்கும். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் வெளியே வெப் டெவலப்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஆகும், ப்ளஸ் காஸ்ட். பட் ஆனால் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டைப் பண்ணலாம். இனிமேல் அந்த கலர் தீம் கூட பாருங்களேன், ஒரு மாதிரி கிரீன் கலர்ல பக்கம். இதுக்கான பேக் எண்ட் ரெடி இருக்கு. இல்ல பேக் எண்ட் மட்டும் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்.
ஸோ முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோமோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கிரியேட் ஆயிடுச்சு. 4 to 5 ஹவர்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கை பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் கலர் தீம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் அவங்களோட ஃபோட்டோவை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரிப்ளேஸ் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ப்ராசஸ் வேணும். ஓகே. ஸோ இந்த பேக் அண்ட் ப்ராசஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட் வந்து நேம் டைப் பண்ணுவாங்க. இல்லை இப்போ இது லேண்டிங் பேஜ். ஓகே. பேக் அண்ட் ப்ராசஸ் இப்போ அவங்க ஒன்ஸ் டைப் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணணும் அப்படி இல்லையா, அந்த மாதிரி பேக் அண்ட் ப்ராசஸும் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா அகைன் இந்த ஆன்டி கிராவிட்டியில் ஜஸ்ட் எனக்கு இந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும், இல்லை எனக்கு இமெயில் அனுப்பணும், அந்த மாதிரி நீங்கள் டைப் மட்டும் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் எல்லா பேக் அண்ட் ப்ராசஸுமே பண்ணி கொடுத்துரும். பட் இந்த பேக் அண்ட் ப்ராசஸ்க்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஆட்டோமேஷன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதே டேட்டாவை பின்னாடி வந்து ஆட்டோமேட் பண்ணி இந்த டேட்டா வந்து ஒரு கூகுள் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணுறது, இந்த டேட்டா எடுத்ததும் அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பேக் அண்ட் ப்ராசஸ் நம்ம சூப்பராக பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஆட்டோமேஷன் நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வெப்சைட் இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் சூப்பராக பண்ண முடியும். தேவையான கஸ்டமைசேஷனும் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு க்ரீன் கலர் வேண்டாம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் த ஆரஞ்சு கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரெடி சூப்பராக பண்ணி கொடுத்துரும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இனிமே இதில் வந்து நான் உங்களுக்கு ஆட்டோமேஷனுமே வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே. நான் ஒரு சிம்பிளான ஒரு ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து ரெகுலராக இமெயில் அனுப்புகிற ஒரு ஆளாக வச்சுக்கோங்களேன். நான் உட்காந்து மெயில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக வாட்ஸ்அப்லேயே ஒரு ஏஜென்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்காக நான் ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஏஜென்ட் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு டெய்லி வந்து மெயில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உட்காந்து மேலாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக இதில் எனக்கு என்ன மாதிரி மெசேஜ் வேணுமோ அதை ஜஸ்ட் டைப் மட்டும் பண்ணால் போதும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வாய்ஸ் டிக்டேஷன் எனேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் பண்ணிட்டு சென்ட் இமெயில் டு ai.with.cody@gmail.com that I will not come tomorrow. சரியா. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த இமெயில் அட்ரஸ் மட்டும் நான் ஜஸ்ட் ரிப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே. a.with.cody. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த a.with.cody@gmail.comக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் அனுப்பணும், நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே பில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் ஜஸ்ட் இதை சென்ட் மட்டும் பண்ணால் போதும். நான் என்னோட ஜிமெயிலுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இமெயில் வந்து சென்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நீங்கள் இது இப்போ வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. மேலே பார்த்தீங்களா ஒரு இமெயில் வந்து பார்த்தீங்களா. ஆமாம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா நாளைக்கு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ஓகே. ஸோ வாட்ஸ்அப்பில் நான் ஜஸ்ட்டு டைப் மட்டும் தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் யாருக்காச்சும் வேறு யாருக்காச்சும் இமெயில் அனுப்பணும் இல்லை உங்களுக்கு அனுப்பணும்னா கூட ஜஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் அனுப்பி நான் வந்து பேசி எனக்கு இந்த மாதிரி நாளைக்கு பாட்காஸ்ட் இருக்குது அதனால் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் டைப் மட்டும் பண்ண போதும் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு வந்துடும். நம்ம ஒரே ஒரு ட்ரை பண்ணலாம். உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் இதில் டைப் பண்ணுங்களேன். சிம்பிளாக ஒரே உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்களே ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணலாம். உங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி இமெயில் அனுப்பணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் பேசினா மட்டும் போதும். ஓகே சரி. சென்ட் இமெயில் டு கோடி நாளைக்கு பாட்காஸ்ட் இருக்குன்னு அப்படி சொல்லுங்கள். சும்மா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் அட்ரஸில் பார்க்கலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நீங்கள் எந்த கான்டாக்ட்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. எனக்கு இந்த மாதிரி மெயினாக ஒரு சின்ன டாபிக் மட்டும் சொன்னால் போதும். இந்த மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னால் மட்டும் போதும். ஏன்னா அது பின்னாடி ஆட்டோமேஷனில் சிஸ்டம் மெசேஜ் கொடுத்து நம்ம ப்ராப்பராக இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஏஜென்ட் வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. சென்ட் இமெயில் டு கோடி ஃபார் டுமாரோ ஃபார் பாட்காஸ்ட் ரிமைண்டர். ஆக்சுவலி என்ன அப்படின்னா கோடின்னு வரக்கூடாதுங்க. சாரி, இமெயில் டு ஹேமந்த் நான் போட்டுக்கேன். ஹேமந்த். ஓகே சரிங்களா. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ உங்களோட மொபைலில் அந்த லாகின் பண்ணியிருக்கீங்களா அந்த ஜிமெயில் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா சென்ட் இமெயில் டு ஹேமந்த் ஃபார் டுமாரோ ஃபார் பாட்காஸ்ட் ரிமைண்டர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சு வந்துருச்சு. ஓகே, நான் செக் பண்ணுறேன். உங்களுக்கு இமெயில் வந்திருக்கா மட்டும் பாருங்கள். சேம் அதே இமெயில் அட்ரஸ்க்கு வந்துருச்சுங்களா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஏஜென்ட்லாம் வந்து நீங்கள் சூப்பராக நீங்களே ஓனாக பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மெயில் அனுப்புகிற ஏஜென்ட்டு. பட் இதே மாதிரி நீங்கள் ஒரே செகண்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்ன டாஸ்க் இருந்தாலும் மேனுவல் டாஸ்க் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சப்டைட்டில் போடணும், இல்லை நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து தனித்தனியாக ஏஜென்ட்லாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் எனக்கு இந்த டைமில் எனக்கு இந்த போஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் போயிட்டு என்ஐடியில் இந்த ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட்டுமே பண்ணிடும். அதுவே பண்ணிடும். ஷெட்யூல் முதற்கொண்டு எல்லாமே பண்ணிடும். அப்போ இனிமேட்டு ஏஜென்ட்ஸ் கூட இல்லை, இதான் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் வழியாக எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் அண்ட் ஏஜென்ட் நம்மளால் பண்ண முடியும்.
மேக்ஸிமம் உங்களோட மேனுவல் ஒர்க்கை குறைச்சிட்டு உங்களோட டைமை நல்லா பக்காவாக சேவ் பண்ண முடியும். ஸோ ஈவன் இந்த வீடியோ எடிட்டிங் கூட நம்ம அதுக்குமே ஏஜில் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் கொடுத்து இதை அனிமேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே, பேக் அண்ட் ப்ராசஸ். ஸோ இதனால தான் வந்து ஆட்டோமேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில். ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இந்த ஆட்டோமேஷன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை எப்படி ரீச் பண்ணுறது? லைக் உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லித் தரீங்களா இந்த மாதிரி வந்து கோடிங் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைடாக இதை பண்ணுறீங்களா? எஸ் ப்ரோ, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா AI Tutoன்னு ஒரு பிராண்ட் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடாது, பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா சோலோவாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சோலோவாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு AI டூல்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ AI Tutoன்னு ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஏஐ வந்து AI ஸ்கில்ஸை தமிழில் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அரௌண்ட் இதில் போன வருஷம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் 3 months மட்டும் ஒரு 1000+ மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் வெபினார் டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போய் இந்த மாதிரி AI பற்றி நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக தமிழில் AI ஸ்கில்ஸை நாங்கள் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் Kodisvaran.official சேனல் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் வந்து அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் எப்போ DM பண்ணாலும் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் எனக்கு ai.with.cody@gmail.comக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அண்ட் AI Tuto நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கேயுமே நாங்கள் வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆஃப்லைன்லேயுமே நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் கூட டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ AI வந்து தமிழில் வந்து நாங்கள் பண்ணணுன்றக்க அந்த AI Tutoன்ற வழியாக அந்த பிராண்ட் வழியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஷூர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக்கேன், என் ஆடியன்ஸும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் 2 ஹேம்பர் தரணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஷூர்.